அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அருமை உறவுகளே, நான் உங்கள் அன்பு சகோதரன் முகவை பீர் முகமது பேசுகின்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நம்ம இந்த வேலூர் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், அவர் எதுலையும் இருந்துட்டு போகிறார், நமக்கு அது தேவையில்லை. அவர் பிஜேபியில் இருக்கிறாரு, அது அவருக்கு உண்டானது. அவருக்கு உண்டான இதை நாளைக்கு மறுமையில் அவர் தான் பதில் சொல்லணும், புரியுதுங்களா? அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வீடியோவில் போட்டிருக்கிறாரு, பிஜேபி மாதிரி ஒரு கட்சி எந்த கட்சியுமே இல்லையா. ரைட்டு, உங்களுடைய தாட்டில் சரிதான். ஒரு முறையாவது இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு வாக்களித்து பாருங்கள். வாக்களித்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. எவனாலையுமே, நான் அடித்து சொல்கிறேன், எவனாலையுமே அவங்க அளவுக்கு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உள்நாட்டுக்குள்ளே சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு சிறுபான்மையினர்களுக்கு பிஜேபி அரசாங்கம் அவ்வளவு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நிறைய அவரை ஃபேஸ்புக்கில் கழுவி ஊற்றுவானுவ. அப்போல்லாம் என்ன தோணும்னா, சரி, அவருக்கு பிடிச்ச ஒரு கட்சியில் இருக்கார், நம்ம ஏன் அவரை போய் திட்டிக்கிட்டு இருக்கணும்? நாளைக்கு அவர் சொர்க்கமா நரகமா என்பதை அவருக்கும் அல்லாஹுக்கும் உள்ளது. நம்ம யாரும் அதை போய் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நாளைக்கு அவர் தவறு செய்திருப்பாரே, ஆனால் அதற்குண்டான தண்டனையை அவர் மறுமையில் போய் அனுபவிக்க போகிறார். நம்ம போய் யாரும் அதுக்கு சிபாரிசு செய்யவோ இல்லை அவருக்கு போய் அரணாக நிற்கவோ முடியாது. அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் நேற்று தான் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன், எவ்வளோ பெரிய புழுகு மூட்டை, இவனை மாதிரி அதனால தான் இவனை கழுவி ஊற்றுறாங்கன்றது தோணுச்சு. உத்தரப்பிரதேசம் பிஜேபியுடைய ஆட்சி தானே. இப்படி தான் ராஜ்நாத் சிங் சொல்லி கேட்டார், முஸ்லீம்களே ஒரு முறை எங்களுக்கு வாக்களித்து பாருங்கள், நாங்கள் பாதுகாப்பாளனாக இருப்போம்னார். இந்த பைத்தியக்கார பயில்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டு இந்த மோடி மஸ்தானை வர வச்சு இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சட்டத்திட்டங்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்திட்டம். அதுக்கு அவர் சப்பக்கட்டெலாம் கட்டுவார். இல்லை, உங்களுக்கு தெரியுமா, முத்தலாக் என்பது, நானும் குரான் படித்தவன், நானும் மார்க்கம் படித்தவன், முத்தலாக் என்பது உங்களுக்கு சேஃபு. என்ன சேஃப்ன்றது தெரில, வரியெல்லாம் வாதம் பண்ணுவோம், வரிக்கு வரி அப்படிலாம் சவால் விடுவார். அவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான்றக்கா எல்லோரும் இது பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி. என்னென்னா, உத்தரப்பிரதேசம் என்பது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம். மாற்றச்சி திங்கிறான்றதுக்காக அடித்து கொள்வது, சம்மந்தம் இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறது, இளைஞர்களை அடிக்கிறது, அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை கொல்றது, இப்படின்னு சொல்லிட்டு கொடூரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு, பெருநாள் தொழுகை கூட ரோட்டுக்கு வரக்கூடாது, வந்தால் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும், இப்படிலாம் நிறையா இஸ்லாமுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் போடுறாங்க இல்லையா. அது பிஜேபி ஆட்சி தானே. அதெல்லாம் இந்த வேலூர் இப்ராஹிமுக்கு தெரியலையா, இல்லை காதுக்கு கேட்காதா எனக்கு தெரியல. இல்லை, அதெல்லாம் சிறுபான்மை பாதுகாக்கிறதுன்னு நினைக்கிறார் என்னமோ, அல்லாஹ் தான் அறிவான். அது சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடிய செயல் என்று அவர் நினைக்கிறேன். அது அல்லாஹ் தான் அறிவான். காசுக்காக திம்பார்கள் என்று சொல்லுவாங்கள்ல, ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நேரடியாகவே பார்க்குறோம், காசுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய மானங்கட்ட ஒரு பிறவி தான் இந்த வேலூர் இப்ராஹிம் என்பதை அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இவெல்லாம் என்ன மனுஷன்னு தெரியல. ஒரு சமூகம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டவர்களை இந்த நாடு வலுப்பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு சமூகத்தை திட்டமிட்டு கருவறுக்கிறான் அந்த பிஜேபி அரசாங்கம். நீ அதில் போய் சேரு, அவன் காசு கொடுக்குறான்னு என்ன வேணாலும் செஞ்சு அவன் ஷூவை நக்கி தொலை. அதற்காக இந்த மாதிரி பொது வெளியில் போட்டு இவ்வளவு அல்பத்தனமாக பேசுகிறியே, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ரைட்டு, அவன் புத்தி அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போகிறான், அவ்வளோதான். அதுக்காக இவன் சொல்லலாம் கேட்குற அளவுக்கு எந்த முஸ்லீம்களும் தயாராக இல்லை. ஏன் இந்து சமுதாய மக்களே தயாராக இல்லை? ஏன்னா இவன் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன்றதை எல்லோரும் உணர்ந்து வச்சுருக்கிறாங்க. அதனால் மக்களை இது எதற்காக இந்த வீடியோ போடுறோன்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ நாள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பதிலுமே போடுறதில்லை. யாரையும் நம்ம திட்டணுன்ற நோக்கம் நமக்கு இல்லை. ஏன்னா பொதுத்தளத்தில் அடுத்தவர்களை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு நாமளே அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அமைதியாக போகிறது. இதை பார்த்ததுக்கப்புறம் நமக்கே அவ்வளோ வேதனையாக இருக்குது. இவ்வளோ பெரிய அயோக்கியனா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இவ்வளோ பண்ணுறான், முஸ்லீம்களை திட்டமிட்டு கருவறுக்கிறான், முஸ்லீம்களை அநியாயமாக இது பண்ணுறான்,
முஸ்லீமை பொய் வழக்கு போட்டு நாசம் பண்ணுறான், முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாடுறான், முஸ்லீம்களுடைய வீடுகளை வந்து புல்ட்ரஸ் வச்சு உடைக்கிறான். அந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் தான் இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் இந்த அயோக்கியம் சொல்கிறான் முஸ்லீம்களுக்கு வந்து பாதுகாப்பு பிஜேபி தான் சொல்கிறான். குர்ஆன் படித்தவன் எனக்கு தெரியும் அப்படின்றான். இவன் என்ன செய்கிறது? அல்லாஹ் பாதுகாக்கட்டும்னு விட்டுருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.